திருக்குமார், இது வந்து பர்சன்டேஜா, அதாவது 50% என்று வருகின்ற போது பிரச்சனை இல்லை, எண்ணிக்கையில் வருகின்ற போது அது பிரச்சனையாகிறது அப்படின்னு சொல்றாரு. இது எங்க நீங்க பில்லில் சொல்லியிருக்கீங்கன்னு கேட்குறேன் சார். தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. வேணுன்னுக்கே எலெக்ஷனில் தோற்றுருவோங்கிற பயம் வந்துட்டு 4-5 நாள், இப்போ 4-5 நாள் ரொம்ப மோசமாக முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்கார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு நாங்கள் பழைய நிலைமைக்கு போயிடுவோம், நாங்கள் யாருன்னு காமிப்போம், நாங்கள் அப்படி செஞ்சுருவோம் இப்படி செஞ்சுருவோம்லாம் பேசுகிறாரு. இது எங்கேயாவது இந்த இந்தியாவில் இந்த 52லேருந்து யாராவது இப்படி பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? யாராவது எந்த முதலமைச்சராவது ஒரு பிரதமரை பார்த்து ஒரு மத்திய அரசை பார்த்து இப்படி பேச முடியுமா? பேசியிருக்காங்களே. பேசினா நாகரிகமாக அதுக்கு அவர்களுக்கு வருத்தம் இருந்தாலும் கூட என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும்? ஒரு கண்ணியம் வேண்டாமா? என்ன மாதிரி வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள். இது இந்த நேரத்துக்கு அவங்களுடைய பழைய இந்திரா காந்தி போல் ஒரு டெரர் பிரைம் மினிஸ்டர் இருந்தால் ஒரு செகண்டில் ஆட்சியை கலைச்சிருப்பாங்க அந்த காலத்துலலாம். அப்போ அவ்வளவு பெரிய, அதாவது ஜான் போனா என்ன முளம் போனா என்ன, துணிந்தவனுக்கு தூக்குமேடை பஞ்சுமெத்தைங்கிற பக்குவத்தை எண்ண ஓட்டத்தில் எது போனாலும் பரவாயில்லங்கிற ஒரு முடிவு மனநிலையில் தான் அவர் சீரியஸாகவே அவர் அந்த மனநிலையில் அவர் இருக்கிறார் முதலமைச்சர். அது 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 நாட்டுக்கும் நல்லதில்லை, அந்த கட்சிக்கும் நல்லதில்லை, ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை. ஒரு அரசாங்கம் 52ல் இந்தியாவுடைய பாப்புலேஷன் 38 கோடி, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் சர்வே எடுத்தாங்க. 71லேருந்து 76 வரைக்கும் நடந்த விஷயங்கள், அந்த 42 அமெண்ட்மெண்ட்டு, அதற்கப்புறம் எடுத்த முடிவுகள், அதற்கப்புறம் எடுத்த முடிவில் என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போயின்னு இருக்கு, அதனால் ஃபேமிலி பிளானிங்கை கொண்டு வந்தாங்க. அந்த ஃபேமிலி பிளானிங்கை கொண்டு வந்ததில் இந்தியாவில் எல்லாரும் வீட்டுக்கு போய் எல்லாரும் அதை செய்யுங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. எந்த மத்திய அரசும் சொல்ல முடியாது. கொண்டு வந்தாங்க, ஒரு நோக்கத்தில் கொண்டு வந்தாங்க. அது சரியாக தப்பாங்கிறது வேறு விவாதம். அதில் சில மாநிலங்களில் அதை ஃபாலோ பண்ணாங்க, சில மாநிலங்களில் ஃபாலோ பண்ணலை. நமக்கு அன்றைக்கி 3 கோடி தான் பாப்புலேஷன். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து 7.5 கோடி. எல்லா மாநிலம், கேரளாவில் அதே போல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு குடிமக்களும் நாட்டுக்காக நன்மை நினைத்து அரசாங்கம் சொன்னதை கேட்கணும்னு நினைச்சு அவங்கவுங்க தனிப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயம். அதை ஃபாலோ பண்ணல விஷயம் இல்லை சார், தனிப்பட்ட விஷயம் இல்லை சார், ஒரு மாநிலத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் சார். நீங்க நீங்க என்ன சொன்னதை தவறா புரிஞ்சுக்க கூடாது. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க சரிப்படுத்துங்க. தென் மாநிலங்கள் அந்த இடத்தை சரி பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அரசாங்கம் ஒரு சட்டத்தை போடுது, 20 அம்ச திட்டம் அப்படி இப்படின்னு. அதை இம்போஸ் பண்ணது சஞ்சய் காந்தி அதில் ரொம்ப தீவிரமாக இருந்தார். அந்த காலத்தில் உள்ளதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்போது அதை எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டியது யார்? அரசாங்கம் சொல்லிட்டுது, அது நம்ம நன்மைக்கு தான் சொல்கிறதுன்னு எல்லாரும் பின்பற்றலாம். நம்ம மாநிலம் பின்பற்றிருக்கலாம், கேரளா பின்பற்றிருக்கலாம், சில மாநிலங்கள் பின்பற்றிருக்கலாம், பல மாநிலங்கள் பின்பற்றாமல் இருக்கலாம். நீங்கள் பேசும்போது நான் ஒரே வார்த்தை பேசலை. அதனால் இது அன்னைக்கு நடந்த தப்பு. அதற்கு பிறகு 71, அதுக்கப்புறம் நேர வாஜ்பாய் பீரியடுக்கு வந்துடுவோம். 2011 வாஜ்பாய் காலத்தில் இது என்ன ஆகுதுன்னா, அதை போஸ்ட் பண்ணாங்க, 20 வருஷத்துக்கு பெண்டிங் வச்சாங்க, ஃப்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 21 கோவிட் வந்துடுது. இப்போ அது டியூ, இப்போ அது இருக்கிறது. இதுக்கு இடையில் பாப்புலேஷன் அப்டேட் எல்லாத்தையும் பண்ணுறது வேலைகளை விட இப்போ தான் ஆரம்பிச்சிட்டாங்களா வெஸ்ட் பெங்காலில், மற்ற இடங்கள்லாம் அதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணி அதை தாண்டி விமன் ரிசர்வேஷனை கொண்டு வந்து இதெல்லாம் சரிப்படுத்தணுன்னா அது இப்போ நடக்கிற காரியம் இல்லை. அதனால் இதை பெண்களுக்கு இதை கொடுத்தாகணும். அதுக்காகவே டிசைன் பண்ணி பாராளுமன்ற கட்டடத்தை கட்டி அப்போவே 3 வருஷம் ஆச்சு சார். ஆமாம், 3 வருஷம் ஆச்சு. 2023 கொண்டு வந்தாச்சு. அது இன்னும் அது ஸ்பீடாக அது மூவ் ஆகலை. அதனால இப்போ அதுக்கு என்ன அவங்க ஜெனரலாக இது உள்ளே பர்சன்டேஜ் அது இதெல்லாம் ஒன்றுமே. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, திரு ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க விமன் ரிசர்வேஷன் பில்லை கொண்டு வாங்க, இப்பவே கொடுத்துருக்கலாமே, என்ன பிரச்சனை, அது நீங்க இப்பவே செஞ்சிருக்கலாமே, 2024 செஞ்சிருந்திருக்கலாமே, என்ன பிரச்சனை, செஞ்சிருந்திருக்கலாம். அதை நீங்க ஒரு ஷீல்டா வச்சு இதை கொண்டு வரீங்கன்னு சொல்றாரு. பேக்ல இதை கொண்டு வரீங்க காரணம் தேடி கண்டுபிடிச்சி மேகின் வே கிளாஸை வச்சு எங்க குற்றம் இருக்கு கண்டுபிடிச்சி பேசுற பேச்சு. நான் பிராக்டிக்கலா நான் சொல்றேன் சார். இப்போ
இவங்க ஸ்ட்ரைட்டாக 315 சீட்டு எல்லா மாநிலத்துக்கும் அப்படியே 50% ஜாஸ்தி ஆகுதுங்கிறது ரொம்ப ப்ரொபோர்ஷனட்டாக எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மக்கள் தொகை வயசு இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன் இல்லை மக்கள் தொகை வயசு வந்தா நீங்க சொல்லக்கூடிய அந்த 50 59ங்கிறது அடிபட்டு போயிருது இல்ல, மீண்டும் வந்து குறைஞ்சு இருந்தது சார். உங்களுக்கு எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணும்னு நம்ம பார்க்க முடியாது. ஒரு நாட்டில் ஒரு 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 நம்ம தமிழ்நாடு மாநிலம், நானும் தமிழன் தான், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் தான். ஆனால் தேசியத்தையும் நம்ம பார்க்கணும். தேசிய அளவில் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். முதல்வர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு விஷயத்தை கடைபிடித்ததனாலேயே அது எனக்கு வந்து குற்றமாக ஆகுகிறது இல்லையா? நீங்க வந்து எப்படி சார் குற்றம்? இல்ல சார், நீங்க 120 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வாய்ஸ் உத்தரப்பிரதேசல அல்லது மகாராஷ்டிரால ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஏதேனும் ஒரு மசோதாவுக்கோ ஒரு சட்ட திருத்தத்துக்கோ அல்லது ஒரு புதிய பில்லுக்கோ எல்லாத்துக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அது மூலியமா தானே போகும். அப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய தென் மாநிலங்களை கேட்க வேண்டிய தேவையே இருக்காதேன்னு கேட்கிறார். இந்த வாதத்துல நீங்க யார் எந்த வாதம் வச்சாலும் சரி, பிரதமர் வச்சாலும் சரி, உள்துறை அமைச்சர் வச்சாலும் சரி, நம்மளுடைய முதலமைச்சர் வச்சாலும் சரி, நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குது. நம்ம அந்த அறிவை அப்ளை பண்ணணும். அது எப்படி, அது இது வேணும்னுக்கு சொல்கிறாங்களா, தென்னி விடுறதுக்காக சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன இதில் என்ன இருக்குது, 25 கோடி உத்தரப்பிரதேசனுடைய பாப்புலேஷன், அங்கே இன்றைக்கி 80 பேர் இருக்காங்க. 80 பேர் இன்னைக்கு. இப்போ இந்த பில்லு வந்ததுன்னா இப்போ நமக்கு வந்திருக்கிற மாதிரி வந்தால் அவங்களுக்கு 120 வந்துடும், 120 வரும், நமக்கு 59 வரும். இந்த ரேஷியோ தான் எல்லா மாநிலத்திலும். இல்ல இந்த கணக்கே போய் இந்த நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், அந்த கணக்கே போய் நான் பிரதமர் சொன்னது போய் சொல்லிட்டேங்க. ஆமா சார், அது போய் அந்த கணக்கு போய் அவ்வளவுதான். பிரதமர் கணக்கு போய் அது ஒரு இல்லூஷன். அப்படி யார் தான் சொல்லணுமா? அது ஒரு கற்பனை, அது ஒரு மாயை. டொனால்ட் ட்ரம்ப் சொல்லணுமா? இந்தியா அது ஒரு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாதான் பிரதமர் செய்வார். ஒத்துக்கிறீங்க? ட்ரம்ப் சொன்னாதான் பிரதமர் ஏதாவது செய்வார். உத்தரவாதம் எதுவும் செய்ய மாட்டாரு. இரண்டாவதெல்லாம் பேசுறாங்க. தயவு செய்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியின் ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மத்தியில் நடந்தது. சார் மெஜாரிட்டியே கிடையாது. நீங்க அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல இல்லாத விஷயத்தை ஆட்சியில் இருக்கிறது யார் சார்? இல்ல சார், மெஜாரிட்டியே கிடையாது சார். பேசாதீங்க தயவு செய்து. நாட்டு ஒட்டுமொத்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, எப்படி மெஜாரிட்டியே கிடையாது? எப்படி சொல்லுவீங்க? ஒட்டுமொத்த என்டி ஆட்சி, பிஜேபி ஆட்சி கிடையாது. ஒட்டுமொத்த உங்களுக்கு புரியலன்னா இருங்க. புரியல, நான் சொல்றது கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. என்டி ஆட்சி நீங்க பேசும்போது பிரச்சனை அது இல்ல விஜய், பிரச்சனை அது இல்ல. விளக்கம் சொல்லுங்க. அதாவது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தேர்தலில் பொது தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பிரதமர் அங்கே இருக்கார், ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் இருக்கிற குறை நிறைகள் எல்லாம் அவர் தான் என்னைக்காக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர், அவர் உள்துறை அமைச்சர், அவங்க வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்காங்க. ரொம்ப ஓவராக ப்ரெஷர் பண்ண உடனே இங்கே நிறைய அறிக்கைகள்லாம் வந்த உடனே இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி விவாதம் முடிஞ்சு ஓட்டெடுப்பு நடத்தின போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதெல்லாம் வேண்டாங்கிறதுக்காக அவங்க ஒரு மறைமுகமாக சொல்லி பார்க்குறாங்க, நேரடியாக சொல்லி பார்க்குறாங்க. இல்லை முடியாது ஆகி போயின்னா என்ன சார் அர்த்தம்? இது இதில் என்ன பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உள்ள பர்சன்டேஜுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக இருக்கிற சீட்டில் எல்லாருக்கும் 50% எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம்னு சொன்னதுக்கு பிறகு இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? எங்கே சிக்கல் வருதுமா திருக்குமார்? 2026 நீங்கள் சென்சஸ் எடுக்கின்ற போது அந்த சென்சஸ் ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும். 2029 இதை நடைமுறைப்படுத்துது என்று மத்திய அரசு சொல்கிறது. இப்போ இந்த 2026னா 2031 தானே, அதாவது 2026க்கு அப்புறம் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்சஸ். அப்படி என்றால் 2021 சென்சஸ் எடுக்கலை அப்படிங்கிறதுங்காட்டிக்கு இப்போ 2026 சென்சஸ் ப்ராசஸ் பண்ணி 2029க்கு அதை அமல்மெண்ட் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதா கேள்வி. நடைமுறை சிக்கல்கள், அதை நடைமுறைப்படுத்துறது, செயல்படுத்துறது, இருக்கிற டெக்னிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நாம் எதுவும் சொல்ல முடியாது. அரசாங்கம் தான், அரசாங்கத்துக்கு ஒரு காரியத்தை இவ்வளோ பெரிய நாட்டில் 147 கோடி மக்கள் வாழ்கிற நாட்டில் இதெல்லாம் பண்ணணும்னா அது அவங்க திட்டம் வகுத்து அவங்க தான் செய்யணும். நான் இதில் என்ன சொல்ல வரேன், இப்போது ஒரு இடத்துல 1000 பேர் இருக்கிறதாக முடிவு பண்ணிக்கிடுவோம், 1500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம், 1000 பேர் இருக்கிறதாக முடிவு பண்ணி அது எல்லா இடத்துலையும் அதே அளவில் கொடுத்தா எல்லா மாநிலத்திலும் கூட 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது பாப்புலேஷன் அப்டேட்டில் அதை தெரிஞ்சிட போகுது. அது அப்பவும் இதுதான், இதே தான் வரப்போகிறது அப்பமும். அதை அடிப்படையாக வச்சு யாரும் கூட குறைய சொல்லக்கூடாது, யாரும் குறை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா மாநிலத்துக்கும் ப்ரொபோஷனட்டாக ஒரே ஈவனாக ஒரு டிசிஷன் இப்படி தானே எடுக்க முடியும். நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க, நீங்கள் ஒரு ஐடியா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். எல்லா மாநிலமும் பாதிக்காத அளவில் யாரும் கேள்வி கேட்காத ஒன்று சொல்லுங்கள். எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும்ல.
இந்த சார், இஷ்யூ இன்னைக்கு இப்போ- போல இப்போ- ஒரு வருஷம் முன்னாடில இருந்தே இப்போ- தென்னிந்தியாவோட இப்போ- முதல்வர்கள் இப்போ எல்லாருமே இந்த பாராளுமன்றத்துல- வச்சுட்டாங்க, சரிங்களா? பாராளுமன்ற- இல்ல, இல்ல. அனைத்து கட்சி இன்னைக்கு சொல்றீங்க, அனைத்து கட்சி ஏங்க, கூட்டத்தை இல்ல, கூட்டிருக்கோம்ல, இல்ல. அன்னைக்கே சொல்லிட்டாங்க நீங்க இந்த 543 ஃபிக்ஸ் இப்போ பண்ணோம் இத தென்னிந்தியாவோட இல்ல, இல்ல, முதல்வர்கள் இதுல சொல்லிட்டாங்க. இதுல இப்போ இதுல ஓட்டெடுப்பு இன்னும் நிறைய இருக்கு. இல்லைன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன் இது கூட்ட சொல்லலாம், நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கு. Right. நீங்க எடுத்த எடுப்புல செய்யறதே செய்யக்கூடிய சார், அடிப்படையிலே நீங்க தப்பு பண்ண எதிராக போதாது, பேசுறதுக்கும் நாங்க பார்த்து பிரிவினைவாத பார்க்க கருத்தை முடியும். பேசுறதுக்கும் அடிப்படையிலே நான் அரசியல் இந்தியாவுடைய உரிமைகளை பறிக்கிறது இந்திய தான் அரசாங்கத்தினுடைய நியாயம். எந்த உத்தரவையோ எந்த பிரதமரையோ உள்துறை அமைச்சரோ சொல்றதை கேட்க மாட்டேன்னு செயல்படுறதுல என்ன நியாயம் இருக்கு?